The ages of A and B are presently in the ratio 5:6. ஸோ நம்ம ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், ரேஷியோவை எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏதாவது ஒரு காமன் மல்டிபிள் தான் ரேஷியோ. அப்போ நம்ம ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெசன்ட் ஏஜஸ். சரியா, ப்ரெசன்ட் ஏஜஸோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 5x, இங்க 6x. நெக்ஸ்ட் 6 இயர்ஸ் ஹென்ஸ். ஹென்ஸ்னா என்ன அர்த்தம், இப்ப இருந்து 6 வருஷம் கழிச்சு. அப்போ 6 இயர்ஸ் ஹென்ஸ். இப்ப என்ன போடணும், இங்க 5x பிளஸ் 6, இங்க 6x பிளஸ் 6. அப்படின்னா என்ன அர்த்தம், 6 வருஷம் கழிச்சு அவங்களுடைய இயர்ஸ் ஏஜ் நம்ம ஆட் பண்ணணும். ஏக்கு ஆட் பண்ணா பிக்கும் 6 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், 6 வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்ன சொல்றாங்க, திஸ் ரேஷியோ வில் பிகம் 6:7 ரெஸ்பெக்டிவ்லி. 6:7 நம்ம என்ன பண்ணணும், ரேஷியோ 6:7 நம்ம ஈக்குவேட் பண்ணணும். அதாவது இங்க 5x plus 6 by 6x plus 6 that is equal to 6/7. இந்த ரேஷியோக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணணும். இப்ப என்ன பண்ணணும், இது இங்க மல்டிப்ளை பண்ணணும், இது இங்க மல்டிப்ளை பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும் பாருங்க, 7 multiplied by 5x plus 6 that is equal to 6 multiplied by 6x plus 6. சரியா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இத உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7 5s are 35, 35x plus 7 6 are 42 that is equal to 6 6 are 36x plus 6 6 are 36. இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ரீஅரேஞ்ச் பண்றேன். அதாவது 35x இருக்கு, இந்த 36x இந்த பக்கம் வந்தா -36x that is equal to இந்த 36 இருக்கு, இந்த 42 இந்த பக்கம் போனா -42. இப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா -x equals to -42ல இருந்து 32 போச்சுன்னா என்னது, 42 -36. ஸோ 6 பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்காது, மைனஸ் தான் போடணும், -6 that is equal to x equal to 6. சரியா, x the ratio is 6 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, what is b age 5 years ago கேக்குறாங்க. ஸோ b யோட ஏஜ் பாத்தீங்கன்னா 6 into 6 x equal to 6 கண்டுபிடிச்சோம்னா b யோட ஏஜ் 36. இப்போ 5 years ago 5 years agoனா நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். that is 36 minus 5. அதாவது இங்க 6x minus 5 வரும். இப்போ 36 minus 5 is 31 years. So the answer is 31 years. ஓகேவா?